அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். புதிய ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கும் வினாக்களின் எண்ணிக்கையை கண்டறிவது தொடர்பான ஒரு வினா. இந்த வினாவை நீங்க அவதானிச்சீங்கன்னா, வினாவிடை போட்டி ஒன்றில் 25 வினாக்கள் கேட்கப்பட்டன. சரியான வினாவிற்கு 4 புள்ளிகளும், பிழையான வினாவிற்கு 1 புள்ளியும் கழிக்கப்படுகின்றது. இப்பரீட்சைக்கு தோற்றிய ஒருவர் 70 புள்ளிகள் பெற்றார் எனின் அவர் சரியாக விடையளித்த வினாக்கள் எத்தனை? ஒரு வினாவிடை போட்டி ஒன்று நடக்குது. அந்த போட்டியில 25 வினாக்கள் கேட்கிறாங்க. கேட்கிற சந்தர்ப்பத்துல ஒரு கேள்விக்கு சரியா விடையளித்தீங்கன்னா 4 புள்ளிகள் வழங்கப்படுது. பிழையா விடையளித்தீங்கன்னா 1 புள்ளி கழிக்கப்படுகின்றது. 1 புள்ளி என்றா 1 புள்ளியா கழியும் இல்ல, சரியாக விடையளிக்க தவறியமைக்காக 1 புள்ளி கழிக்கப்படும். அதோட சேர்த்து சரியான கேள்விக்கு வழங்கப்படுற 4 புள்ளியும் சேர்ந்துதான் கழிவிட போகுது. அப்ப ஒரு பிழை எடுத்தார் என்ற அவருக்கு மொத்தமாக எத்தனை புள்ளி கழியும்? 5 புள்ளிகள் கழிய போகின்றது. அவர் எடுத்த புள்ளிகள் 70. அவர் சரியாக விடையளித்த வினாக்கள் எத்தனைன்னு கேட்கிறாங்க. ரைட், முதலாவது இதுக்கு சரியான புள்ளிகளுக்கு எத்தனை மார்க்ஸ் வழங்குறாங்க? 4. பிழை எடுத்த எத்தனை கழியுது? 1. எனவே ஒருவர் பிழையாக ஒரு வினாவுக்கு விடையளித்தாராயின் அவருக்கு எத்தனை புள்ளிகள் கழிய போன்றது? 4உடன் 1 கூட்டும் சந்தர்ப்பத்தில் 5 புள்ளிகள் அவருக்கு கழிய போகின்றது. அவர் எடுத்த புள்ளிகள் எத்தனை? 70 புள்ளிகள் அவர் எடுத்திருக்கார். எத்தனை புள்ளி எடுத்திருக்கார்? 70. அவர் அனைத்துக்கும் சரியாக விடையளித்திருந்தால் எத்தனை புள்ளிகள் எடுத்திருப்பார்? 100 புள்ளிகள் எடுத்திருப்பார். எனவே 100ல் இருந்து நாம் 70 கழிக்க போகின்றோம். கழிக்கும் சந்தர்ப்பத்தில் 0 0 கழிந்தால் எத்தனை? 0. 0 7 கழியுமா? கழியாது. எனவே இந்த ஒன்றையும் சேர்க்கும் போது 10. 10 7 போனால் எத்தனை? 3. எத்தனை புள்ளியை அவர் இழந்திருக்கார்? 30 புள்ளிகளை அவர் இழந்திருக்கார். 30 புள்ளிகள் ஏன் இழந்தவர்? அவர் பிழையாக விடையளித்ததால் அந்த புள்ளிகளை அவர் இழந்து விட்டார். அவர் பிழையா விடையளித்தார். எத்தனை புள்ளி இழக்கப்படுது? 5 புள்ளிகள் இழக்கப்படுகின்றது. எனவே நாம் 30ஐ 5ஆல் பிரிக்க போகின்றோம். 30ஐ 5ஆல் பிரிக்க போகின்றோம். 3ல் 5 காணப்படுமா? காணப்படாது. எனவே இந்த 0ஐயும் சேர்க்கும் சந்தர்ப்பத்தில் எத்தனை வரும்? 30. 30ல் எத்தனை 5 காணப்படும்? 6. 6 5 30. 30லிருந்து 30ஐ கழித்தால் எத்தனை? 0. எனவே நமக்கு எத்தனை விடையாக கிடைக்கின்றது? 6. அவர் 6 வினாக்களுக்கு சரியாக விடையளிக்க தவறியமையால் அவருக்கு 70 புள்ளிகள் கிடைத்திருக்கின்றது. மொத்த வினாக்கள் எத்தனை? 25 வினாக்கள். எனவே நாம் 25லிருந்து அவர் பிழையாக விடையளித்த வினாக்கள் எத்தனை? 6. 6ஐ கழிக்க போகின்றோம். 5லிருந்து 6 போகுமா? போகாது. எனவே ஒன்றை சேர்க்கும் சந்தர்ப்பத்தில் 15. 15லிருந்து 6 போனால் எத்தனை? 9. இதில் எத்தனை காணப்படும்? 1 காணப்படும். எனவே அவர் சரியாக விடையளித்த வினாக்கள் எத்தனை? 19 வினாக்களுக்கு அவர் சரியாக விடையளித்திருக்கின்றார். அதற்காக அவருக்கு கிடைத்த புள்ளிகள் 70. 6 வினாக்களுக்கு அவர் விடையளிக்க தவறியமையால் அவர் இழந்த புள்ளிகள் 30. இவ்வாறான வினாக்கள் வரும் சந்தர்ப்பத்தில் தெளிவாக பிள்ளைகள் வினாக்கள் அவதானிக்கணும். இந்த வினாவுக்கு இப்ப என்ன விடையாக வரும்? அவர் சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை எத்தனை? 19 வினாக்கள் விடையாக வரும். தரம் 4 மற்றும் தரம் 5 மாணவர்களுக்கான நேரடி வகுப்புகளில் இணைந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் கீழ்காணும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பினை ஏற்படுத்தவும். வாரந்தோறும் பரீட்சைகள் நடைபெறுகின்றது. எனவே இணைய விரும்பும் மாணவர்கள் தொடர்பினை ஏற்படுத்தி மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளவும். மீண்டும் ஒரு காணொளியில் புதிய ஒரு வினா ஊடாக நாம் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.